எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் யுவராஜ் சாய். ஸோ ஒரு வழியா 1000 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப லேட்டு தான். 1 வருஷமா வீடியோ போட்டு இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. பட் ஓகே. அண்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் எப்பயுமே ஒரு 100 பேர் குறிப்பா அவங்க பார்த்துருவாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோஸ்குள்ள போயிரலாம். அடுத்தடுத்த லெசன்ல நம்ம பார்க்குறப்போ இன்னும் நிறைய வார்த்தைகள் புதுசா கத்துப்போம். ஓகேங்களா? சரி வாங்க இன்னைக்கான லெசனுக்கு போவோம். அண்ட் இன்னொரு விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்பிங் கொடுத்துருக்கேன். அந்த டைம் ஸ்டாம்பிங் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கண்டென்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? வாங்க இன்னைக்கான லெசனுக்கு பார்ப்போம். மானுங்கா மானுங்கானா ஒத்துப்பேன், அதாவது அக்செப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அக்ரி அட்மிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இங்கிலீஷில். அதுதான் மானுங்கா, இது ஆண்பால், ஒத்துப்பேன். மானுங்கி இது பெண்பால், ஃபெமினைன், அதுக்கும் தமிழில் ஒத்துப்பேன். மானேங்கே இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அப்புறம் வித் ரெஸ்பெக்ட், மானேங்கன்னா வித் ரெஸ்பெக்டோடு போடுறது. சரிங்களா? அதுதான் ஒத்துப்போம், ஒத்துப்பாங்க. வில் அக்ரி, ஹீ வில் அக்ரி, வி வில் அக்ரி, அங்கிள் வில் அக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இது வரும். நெக்ஸ்ட் மானேகா அப்படின்னா வித்தவுட் ரெஸ்பெக்ட் டுவார்ட்ஸ் அ மேல். மானேகானா ஒத்துப்பான். மானேகி வித்தவுட் ரெஸ்பெக்ட் டுவார்ட்ஸ் அ ஃபீமேல், ஒத்துப்பாள், ஷீ வில் அக்ரி. ஸோ மானேகா ஹீ வில் அக்ரி வித்தவுட் ரெஸ்பெக்ட், மானேகி ஷீ வில் அக்ரி வித்தவுட் ரெஸ்பெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் வாங்க. மான்தா ஹே அப்படின்னா ஒத்துக்கிறான். ஹீ அக்ரி, ஹீ அட்மிட்ஸ். புரியுதா? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. மான்தா ஹே ஒத்துக்கிறான். அடுத்து மான்தி ஹே ஒத்துக்கிறாள், இது ஃபெமினைன். டுவர்ட்ஸ் அ கேர்ள், ஷீ அக்ரீஸ். மான்டி ஹே ஒத்துக்கிறாள். மான்டே ஹே ஒத்துக்கிறாங்க, தே அக்ரீஸ், தே அட்மிட்ஸ். அடுத்து மான்டி ஹேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் அ ஃபீமேல், ஒத்துக்கிறாங்க. மான்லியா பாஸ்டன்ஸ், ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கிட்டாள், ஒத்துக்கொண்டார். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ அக்ரீடு, ஷீ அக்ரீடு, தே அக்ரீடு. அப்போ அக்ரின்றப்போ ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கிட்டாள்னு வருதா, பாஸ்டன்ஸ், இறந்த காலம். அடுத்தது பாருங்கள், என்னப்பா ஏற்கனவே போட்ட வேர்டை திரும்ப போட்டிருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. கரெக்டு தான். ஏன்னா கொஸ்டினாக கேட்குறப்பையும் அதே வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். மானேகா ஒத்துப்பான், ஒத்துப்பானா. மானேகி ஒத்துப்பாள், ஒத்துப்பாளா. மானேங்கே ஒத்துப்பார், ஒத்துக்கொள்வார், ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, மானேகா, மானேகி, மானேங்கே இதை கொஸ்டின் வேர்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா மானேகா, மானேகி, மானேங்கே. புரிஞ்சுதா? எவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அடுத்த வேர்டு பாருங்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. ஃபேஸ்லா. ஃபேஸ்லானா டெசிஷன், முடிவு. சரிங்களா? ஃபேஸ்லா முடிவு. சென்டென்ஸ், वो लड़का मानेगा या नहीं मानेगा. वो அந்த லடுக்கா பையன், மானேகா ஒத்துப்பானா, யா இல்லை ஒத்துக்க மாட்டானா, நஹி மானேகா ஒத்துக்க மாட்டானா. புரிஞ்சுதா? அந்த பையன் ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானா. ஓ லடுக்கா மானேகா யா நஹி மானேகா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வே மேரே பாத் மான்தே நஹி. அவர், மேரே என்னோட, பாத் பேச்ச, மான்தே நஹி ஒத்துக்கலை, ஏற்றுக்கலை. அவர் என் பேச்சை ஏற்றுக்கலப்பா. வே மேரே பாத் மான்தே நஹி. அடுத்த சென்டென்ஸ், விஜய் மானேகா கியா. விஜய் ஒத்துப்பானா. என்ன, விஜய் மானேகா, விஜய் ஒத்துப்பானா. விஜய் மானேகா கியா, விஜய் ஒத்துப்பானா என்ன. செகண்ட் ஒன், கமலா மானேகி கியா. கமலா ஒத்துப்பாளா என்ன. கியான்னு வரனால என்னன்னு சொல்லி போடணும். நான் இங்கே போடலை, ஏன்னா ஒரு கொஸ்டினாக போடணும், பிகினர்ஸாக இருக்கீங்க, ஸோ ஒரு கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்றக்காட்ட
கியா அப்படின்னு போட்டிருக்கேன். இதே இதை கியா இல்லாமலும் நம்ம பேசலாம். கமலா மானேகி. இப்படி கொஸ்டின் நம்ம உணர்வுபூர்வமாக பேசுகிறதுனால அது கொஸ்டினாக மாறிடும். அடுத்த சென்டென்ஸ், கர் மே மானேங்கே கியா, வீட்டில் ஒத்துப்பாங்களா என்ன. கர் மே வீட்டில், மானேங்கே கியா ஒத்துப்பாங்களா என்ன. 4th ஒன், மேரே கர் மே மான்தே நஹி, என்னுடைய வீட்டில் ஒத்துக்கலை. மேரே என்னுடைய, கர் மே வீட்டில், மான்தே நஹி ஒத்துக்கவில்லை, என்னுடைய வீட்டில் ஒத்துக்கவில்லை. பேச்சு வழக்கில் என்னுடைய வீட்டில் ஒத்துக்கலை. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். மான்ஸ் கானா ஹமாரே கர் மே மான்தே நஹி. மான்ஸ் மாமிசம், தமிழில் கறி. கானா சாப்பிட்றத, ஹமாரே நம்ம, கர் மே வீட்டில், மான்தே நஹி ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று அனுமதிக்க மாட்டோம், இன்னொன்று அனுமதிக்க மாட்டாங்க. எப்படின்னா, ஹமாரே கர் மே ஹம் மான்தே நஹி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, கறி சாப்பிட்றத நம்ம வீட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? இதே இது ஹம் போடாமல் ஹமாரே கர் மே மான்தே நஹி அப்படின்னா, நம்ம வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மான்தே நஹி அப்படின்றது மாட்டோம், அதாவது ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு 2 விதமாகவும் சொல்லலாம். புரிஞ்சுதா? திரும்பவும் சொல்கிறேன், மான்ஸ் கானா ஹமாரே கர் மே ஹம் மான்தே நஹி. நான் இங்கே கொடுக்கல. ஹம் மான்தே நஹினா கறி சாப்பிட்றத நம்ம வீட்டில் நாம் அனுமதிக்க மாட்டோம். அதே இது இங்கே ஹம் போடாமல் சொன்னனால அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லலாம், அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மேரா ஃபைஸ்லா கபி பி கலத் நஹி ஹோகி. மேரா என்னுடைய, ஃபைஸ்லா முடிவு, கபி பி எப்போதும், கலத் தப்பு, நஹி ஹோகி ஆகாது. மேரா ஃபைஸ்லா கபி பி கலத் நஹி ஹோகி, என்னுடைய முடிவு எப்போதும் தப்பு ஆகாது. ஈஸியா? நெக்ஸ்ட் ஒன், உஸ்னே அப்னி கலத்தி மான் லியா கியா. உஸ்னே அவன், அப்னி அவனுடைய, கலத்தி தப்ப, மான் லியா கியா ஒத்துக்கிட்டானா என்ன. உஸ்னே அப்னி கலத்தி மான் லியா, உஸ்னே அப்னி கலத்தி மான் லியா கியா, அவன் அவனுடைய தப்பை ஒத்துக்கிட்டானா என்ன. ஈஸியா இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேசா மான் லியா, கேசா மான் லியே, கேசா மான் லியா எப்படி, மான் லியா ஒத்துக்கிட்டான். இது எது ஃபெமினின்னா எப்படி ஒத்துக்கிட்டாள். கேசா மான் லியே அப்படின்னா எப்படி ஒத்துக்கிட்டார், இன்னொன்று எப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மான்லியே அப்படின்னா ஒத்துக்கிட்டார், ஒத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுதா? கேசானா எப்படி, மான்லியானா ஒத்துக்கிட்டான், மான்லியேனா ஒத்துக்கிட்டார், ஒத்துக்கிட்டாங்க. ஈஸியாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே பாருங்க. ஆப் ஆப்கா இல்லாட்டி ஆப்கி கலத்தி மான்லோ. ஆப் நீங்கள், ஒரு ஆணை பார்த்து பேசுகிறோம்னா, அதாவது ஒரு மேல் பார்த்து பேசுகிறோம்னா ஆப்கா உங்களுடைய, கலத்தி தப்ப, மான்லோ ஒத்துக்கோங்க. இதே இது ஒரு ஃபீமேல், ஆப் நீங்கள், ஆப்கி உங்களுடைய, கலத்தி தப்ப, மான்லோ ஒத்துக்கோங்க. ஆப் ஆப்கா கலத்தி மான்லோ, நீங்கள் உங்களோட தப்பை ஒத்துக்கோங்க. புரிஞ்சுதா? நான் இங்கே தப்புக்கு தவறை அப்படின்னு போட்டிருக்கேன், தப்புக்கு இன்னொரு அர்த்தம் தவறு அப்படின்னு இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யஹா தூக்னா மனா ஹே. யஹா இங்கே, தூக்னா துப்புதல், ஸ்பிட்டிங், மனா ஹே தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ எல்லா சைன் போர்ட்ஸ்லேயுமே மனா ஹே அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா தடை செய்யப்பட்டுள்ளது, ப்ராஹிபிட்டட், கூடாது அப்படின்னு அர்த்தம். யஹா இங்கே, தூக்னா ஸ்பிட்டிங், மனா ஹே தடை செய்யப்பட்டுள்ளது, ப்ராஹிபிட்டட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், वो मेरा प्रपोजल को मना कर दिया. वो அவர், மேரா என்னுடைய, ப்ரொப்போசல் கோ பரிந்துரையை, மனா கருதியா மறுத்துவிட்டார். மனா கருதியா ரிஜெக்டட், ரெஃப்யூஸ்ட். சரிங்களா? மனா கருதியா மறுத்துவிட்டார். ஓனா அவரும் போடலாம், அவன் போடலாம், அவளும் போடலாம்.
சரிங்களா? மேரா என்னுடைய, ப்ரொபோசல் ப்ரொபோசல்னா பரிந்துரை தமிழில், கோ ப்ரொபோசலை பரிந்துரையை, மனா கருதியா மறுத்து விட்டார், ரெஃப்யூசிங் மனா கருதியானா ரெஃப்யூசிங், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மனா கருதியா ரெஃப்யூசிங். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மான்டே ஹே அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்வீகார் கர்னா. ஸ்வீகார் கர்னானா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட். அக்ரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அக்செப்ட். சரிங்களா? ஸ்வீகார் கர்னானா அக்செப்ட். இதே இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அஸ்வீகார் கர்னா அப்படின்னு சொல்லி வரும். அஸ்வீகார் கர்னானா ரிஜெக்ட். அப்போது அஸ்வீகார் கர்னா அப்படின்னா ரிஜெக்ட், மறுத்தல். ஸ்வீகார் கர்னா அப்படின்னா அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுதல். புரிஞ்சுதா? இது எப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 4 சென்டென்ஸ் பார்த்துருவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துருவோம். மேரா அப்ளிகேஷன் ஸ்வீகார் கர்லோ. இதே இது கேர்ளாக இருந்தாங்கன்னா மேரி அப்ளிகேஷன் ஸ்வீகார் கர்லோ. மேரா மேரி என்னுடைய, அப்ளிகேஷன் விண்ணப்பம், அப்ளிகேஷன்னா விண்ணப்பம், ஸ்வீகார் கர்லோ ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், மேரி பாத் ஸ்வீகார் கரோ இல்லாட்டி ஸ்வீகார் கர்லோ. என்னுடைய பேச்சை ஏற்றுக்கோ. கர்லோ அப்படின்னா ஏற்றுக்கோங்க. மேரி என்னுடைய, பாத் பேச்சை, ஸ்வீகார் கர்லோ ஏற்றுக்கோங்க, ஸ்வீகார் கரோ ஏற்றுக்கோ. நெக்ஸ்ட்டு, वो मेरी प्यार को स्वीकार कर लिया. वो அவள், மேரி என்னுடைய, பியார் காதலை, ஸ்வீகார் ஏற்று, கர்லியா கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள். ஸோ அவன் என்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டான், அவள் என்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டாள். சிம்பிளா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆவேதன் ஸ்வீகார் होने के बाद हम आपको बुलाएंगे. இது நிறைய ஆஃபீஸஸ் தான் சொல்லுவாங்க. ஆவேதன்னா அப்ளிகேஷன், தமிழில் விண்ணப்பம். ஸ்வீகார் ஏற்று, होने के बाद கொல்லப்பட்ட பிறகு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு. ஸ்வீகார் होने के बाद ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, ஹம் நாங்கள், ஆப்கோ இல்லாட்டி ஆப்சே உங்களை, புலாயேங்கே கூப்பிடுவோம். சரிங்களா? அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆன பிறகு நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற செஷன் வந்து சேம் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஹிந்தி தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே ஒரே வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்பமான். அப்பமானா அவமானம். ஸோ அப்பமான் இன் ஹிந்தி, இன் தமிழ் அவமானம். சிகித்சா இன் ஹிந்தி, சிகிச்சை இன் தமிழ். தர்ம இன் ஹிந்தி, தர்மம் இன் தமிழ். பாட் இன் ஹிந்தி, பாடம் இன் தமிழ். பூரா இன் ஹிந்தி, இன் தமிழ் ஆல்சோ வி வில் சே பூரா, முழுசா. விஷ இன் ஹிந்தி, விஷம் இன் தமிழ். கட்டின் இன் ஹிந்தி, கடினம் இன் தமிழ். தன் இன் ஹிந்தி, தனம் இன் தமிழ், தட் மீன்ஸ் வெல்த். அசலி இன் ஹிந்தி, அசல் இன் தமிழ். நகலி இன் ஹிந்தி, நகல் இன் தமிழ். தயா இன் ஹிந்தி, தயவு இன் தமிழ். சுப இன் ஹிந்தி, சுபம் இன் தமிழ். ஷோக் இன் ஹிந்தி, சோகம் இன் தமிழ். சகாயதா தமிழில் சகாயம், ஹெல்ப். அசகாயத்தா தமிழில் அசகாயம், ஹெல்ப்லெஸ். ஆவசியக் அவசியம், தேவை. அனாவசியக் அனாவசியம், தேவையில்லா. சமீப் சமீபம், அதாவது நியர். நீதி நீதி. குடும்ப குடும்பம். லட்சிய லட்சியம், கோல். அவ்வளோதான், எல்லாமே ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். We are all using same words both in Tamil and Hindi. So no need for differences between us. Okay. Next set of words. Shop, சாபம். வர்தான், வரம். பாப், பாவம். புண்ணிய, புண்ணியம். ஓகேவா? ரைட்.
நியாய நியாயம், அந்நியாய அந்நியாயம், சாதாரண் சாதாரணம், அசாதாரண் அசாதாரணம், அபூர்வ அபூர்வம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு துக்கு துக்கம், முக் முகம், ஜன்ம ஜன்மம், தமிழில் பிறப்பு, மரண் மரணம், தமிழில் இறப்பு. ஞாபகம் இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் லாப் லாபம், நஷ்ட நஷ்டம், தண்ட தண்டனை, நாஷ் நாசம், பலி பலி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் காவிய காவியம், கவிதா கவிதை, கதா கதை, கர்வ கர்வம், தையார் தயார், ஆசீர்வாத் ஆசீர்வாதம், நிச்சய நிச்சயம். புரிஞ்சுதா? எஸ். இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து தமிழ்லேயும் ஹிந்திலையும் காமனாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் நம்ம லாங்குவேஜ் பேரியர்னு நினச்சிட்டு கற்றுக்காமல் இருந்துடக்கூடாது. எந்த லாங்குவேஜுமே ஈஸி தான். இப்போ அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள். பந்து பந்த், மூடல், அதாவது மூடுறது. கூது குதி, நதி ஆறு, நீர் தண்ணீர், வாட்டர். சரியா? ரைட். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்வர்க சொர்க்கம், நரக நரகம், விவரன் விவரம், சிங்க சிங்கம், தமிழில் சிங்கத்துக்கு ஆக்சுவல் பேர் ஆழி ஆழி, புஸ்தக்கு புஸ்தகம். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி தமிழ் ஹிந்தி ரெண்டுமே ஈஸி தான். நாம் தான் மனசு வச்சு படிக்கணும். படித்தோம்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க ப்ளீஸ். நன்றி.